ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ஒரு ஜோதிடரை கொண்டு போய் காட்டி, அந்த ஜோதிடர் சுக்கிரன் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறார், அந்த ஸ்தானத்துக்கு 11ஆம் ஸ்தானம் வந்து சுக்கிரனுக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த 11ஆம் ஸ்தான அதிபதி உங்கள் ஜாதகத்தில் எந்த அமைப்பில் இருக்கிறார், லக்னத்துக்கு மறைமுகமான ஸ்தானத்தில் இருக்காங்களா, அல்லது உச்சநிலை ஸ்தானத்தில் இருக்காங்களா, அல்லது ஆட்சி நிலையில் ஸ்தானத்தில் இருக்காங்களா, சுப காரங்களுடன் சம்மந்தப்பட்டிருக்காங்களா, இல்லை சுப காரங்களுடைய பார்வை பெற்றிருக்கா, இல்லை அசுப பார்வை பெற்றிருக்கா, இல்லை அசுப ஸ்தானத்தோட சம்மந்தப்பட்டிருக்கா, இப்படி அடுத்தடுத்த கேள்விகள் வந்து அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஒரு ஆய்வு ரீதியாக நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்தாப்போல் உபாசன தெய்வங்களை நீங்கள் பிடித்து அந்த தெய்வத்துக்கு அமாவாசையோ அல்லது சஷ்டியோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான நட்சத்திரங்கள் மூலமாக விரதம் இருந்து பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய திருமண வாழ்க்கை, திருமணம், அதுக்கப்புறம் படிப்பு, வேலை வாய்ப்பு, கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதுக்கப்புறம் வந்து போனால் பெண்களுக்கு அதிக ஆசைகள் அதிகமாக இருக்கும். அந்த ஆசைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உபாசன தேவர்கள் மூலமாக நிவர்த்தி பண்ண முடியுமானா நிச்சயம் நிவர்த்தி பண்ண முடியும்.